வெல்கம் டு டி2 ட்ராமா வேர்ல்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லவ்லி ரன்னரில் எபிசோட் 1ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பாஸ்ட்டில் எந்திரிக்கிற மாதிரி முடிஞ்சதில்லை. பாஸ்ட்டில் எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா சார் உட்காந்து மண்டையிலே தட்டுறாரு. எந்திரிச்சிட்டு சாரை பார்த்து நம்ம பட்டப்பேரை போல் டீச்சருக்கு அந்த மாதிரி புல்டாக் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வச்சுருப்பாங்க போல் டக்குன்னு சொல்லிடுறாங்க. கிளாஸே சிரிக்குது. நீ கனவு காண்டுட்ருக்க, நீ வந்து படுத்துட்டு நீ பாடம் கவனிக்கிறதே இல்லை, மரியாதையே எந்திரிச்சு நில்லு. அவங்க இன்னும் கனவுலேருந்து எந்திரிக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் வந்து நீ கனவுலேருந்து முழிக்கிற வரையும் நீ நின்றுட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போதான் புரியுது நம்ம இந்த ஸ்கூலில் இருக்கோம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. அவ்வளோ அவசரமாக ஓடுறாங்க. போய் ஒருத்தருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன்ட்டு அந்த மாதிரி சுஞ்சி எங்கே அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஓடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அதாவது ஹீரோயின்கிட்டே காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினோடி வர இங்கே நம்ம ஹீரோவை பார்க்க கரெக்டாக டிராஃபிக் ஆகிடுது. டிராஃபிக் சிக்னல் வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு தான் பயம் ஆக்சிடெண்ட் ஆனதுனால. அதனால் அமைதியாக நின்று 1 2 3 4 எண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கரெக்டாக ஸ்விம்மிங் அவங்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே ஸ்விம்மிங் பண்ண ஹீரோயின் வந்துட்டாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவை அப்போ தான் காட்டுறாங்களா, அழகாக இருக்காரு காட்டுறாங்களா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். சிஞ்சே அப்படின்னு கட்டிட்டு ஓடி வராங்க. அங்கே யார் இருக்காங்க என்ன ஏது பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு ஹீரோ மட்டும்தான். போய் கட்டி பிடிச்சி சிஞ்சே உனக்கு ஏதாச்சும் டிப்ரெஸ்ஸாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, நீ தனியாக இல்லை, நான் இருக்கேன் உனக்கு, நீ உனக்குள்ளேயே வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிக்காத சொல்லிகிட்டே இருக்கும்போது கார்ட்ஸ் வந்துடுறாங்க. அந்த கார்ட்ஸ் வந்து ஏமா வாமா அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிடறாங்க. சிஞ்சே நம்ம கனவுல கூட சிஞ்சே கூட இருக்க முடியாதா, என்னை விடுங்க சிஞ்சே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினு ஏமா நீ பேசாம மாமா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரே ஒரு தடவை நான் பார்க்குறேன், நீ கொஞ்ச நேரம் நான் கூட இருக்கேன், ப்ளீஸ் கனவுலையாச்சும் என்ன அவங்க கூட இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகிட்டு ஆமா இது வலிக்குது இல்லை, அப்போ நம்ம கனவுல இல்லையா அப்படின்ட்டு யோசிச்சிட்டே வரும்போது தான் நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு பிரிட்ஜு தெரியுறாங்க. ஒரு பிரிட்ஜு அண்டர் கிரவுண்டில், அதாவது இறந்ததுக்கு அப்புறமா இருக்கிற உலகத்தில் வந்து அந்த பிரிட்ஜு தாண்டி போனாங்கன்னா ஹெல்லுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுன்னு நினச்சிக்கிட்டாங்க நம்ம ஹீரோயின். கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு. அங்கே பிரிட்ஜுக்கு முன்னாடி உட்காந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா அவ இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு போய் ஏமா இங்கே பாருமா அப்படின்றாங்க. இப்படி லைட்டாக சும்மா தள்ளி விடுறாங்க. தொப்பு நம்ம ஹீரோயின் விழுந்துறாங்க. ஐயோ நான் எதுவும் பண்ணல, சாரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீ செத்துட்டதானே, நம்ம செத்துட்ட சுஞ்சே, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், இப்போ கண்டிப்பாக நான் செத்துட்டேன் போச்சு அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. நீ பேய் தானே, நானும் பேய் தான் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு ஆமாம் நான் உன்னை பார்க்குறேன்ல, இப்போ நானும் செத்துட்டேன் தான் போச்சு, எங்கள் அம்மா பாவம், எங்கள் கிராண்ட்மா அது எங்கள் பாட்டிமா பாவம், எங்கள் அண்ணன் பாவம் அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. வாட்ச் கீழே விழுந்துடும் அவங்களோடது. இதை எடுத்து கொடுக்கும்போது இந்த வாட்ச் அப்படிங்கும்போது அதை என்னோட உன்னோடதான் வச்சுக்கோ அப்படின்ட்டு அழுகிறாங்க. நம்ம ஹீரோயின் பழமிகிட்டே இருக்காங்க, பாவம் எங்கள் அம்மா, பாவம் எங்கள் பாட்டிமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சஞ்சு நீ தனியாள் இல்லை, நான் உன் கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் சரியா, நம்ம இன்னும் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணல, நம்ம பார்த்துக்கலாம் வா, நான் உன்னை இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண விட மாட்டேன் வா அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்கு போகணுன்னா நான் இந்த பிரிட்ஜ் வழியாக தாம்மா போகணும் அப்படிங்கும்போது இல்லை சுஞ்சே போகாத நம்ம ஒன்றாவே இருக்கலாம் சுஞ்சே, நம்ம ஒன்றா வாழலாம் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோக்கு என்னது ஒன்றா வாழலாமா அப்படின்ட்டு டக்குன்னு டாக்ஸி அப்படின்னு டாக்ஸி பிடிச்சிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவை போகிறத பார்த்து நம்ம ஹீரோயின் இப்படி சோகமாக பார்த்துட்டு இருப்பாங்க. போச்சு அவன் போயிட்டான். ஆமாம் இங்கே கூட டாக்ஸி எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி, நரகத்தில் கூட டாக்ஸி எல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி. கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. கால் அட்டன் பண்ணதும் ஹலோ அப்படின்னா அவங்க அம்மா எருமை மாடே எங்கே இருக்க நீ அப்படிங்கும்போது ஹலோ யார் அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்க நீ, மறுபடியும் ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிட்டு தானே அப்படிங்கும்போது அம்மாவோட வாய்ஸ் தானே இது, அப்போ நான் இன்னும் சாகலையா, என்ன ஹோம்க்கு வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டாங்க. நீ மட்டும் இப்போ வரல, அடுத்த ட்ரெயின் ஏற்றி ஒன்று நான் நரக்கத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோவோட அப்பா ரொம்ப புகழ்கிறாரு. ஐயோ என் பையன்தான் இந்த வேர்ல்டுலேயே நல்ல பையன் அப்படி இப்படின்னு, என் பையனுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகேப்பா அப்படிங்கும்போது உனக்கு பாட வரும், ஸ்விம் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வச்சுறாரு. பார்த்தா அவருக்கு வலி போல் அந்த பெல்ட்டு போடுவாங்களே அந்த மாதிரி பெல்ட்டு போடுறாரு. ஸோ அப்போ தான் யோசிச்சுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி உனக்கு சொன்னாங்களே நம்ம ஹீரோயின், நீ எதுவாக இருந்தாலும் உள்ளேயே வச்சுக்காத உனக்குள்ள
அதுவும் ஞாபகம் வருது. ஒன்றா நம்ம வாழலாம் அப்படின்றதும் ஞாபகம் வருது. ஐயோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிலுத்துட்டு வச்சிடுறாங்க. அந்த பெல்ட்டும் போடல. அதுக்கப்புறம் அந்த வாட்சை பார்க்குறாரு. வாட்சை பார்த்துட்டு இது என்னோடது என்கிட்ட இருக்குது, இது ஏன் என்னோடதுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சரி ஓகே, இதை நம்ம நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்களேன் அவங்க வீடு. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அதாவது ஒரு வேளை மறுபடியும் அதே மாதிரி புதுப்பிச்சிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க இன்னும் கனவு உலகத்துலேருந்து வெளியில் வரல. பட் அந்த வீடு நல்லா இருக்குது. அவங்க அம்மா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்தா உன் பேகு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரியாது அப்படின்ட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் ஸ்கிப் பண்ணுவியா நீ அப்படின்ட்டு. அம்மா வலிக்குதுமா அப்படின்போது டைமை பார்க்குறாங்க. 2008 ஜூனு. சரி ஓகேன்னு பார்த்துட்டு வந்து பாட்டியை பார்த்தா பாட்டி நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஒரு மாதிரி மனநல சரியில்லாமல் இருந்தாங்களா. பாட்டி நான் யார் அப்படின்போது, நீ என் தங்கம் சோல் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் பேர் இன்சோல். பாட்டி இன்னொரு தடவை சொல்லுங்க பாட்டி அப்படின்றாங்க. ஐயோ என்னடா, சரி ஓகே இன்சோல் என் செல்லம் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு அழுதுட்டு அம்மா கிராண்ட்மா அப்படின்னு போய் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரூமில் போய் பார்த்தா எல்லாம் பழைய இன்சோல் வீடு எப்படி இருக்கும், இன்சோலோட இது எப்படி இருக்குமோ, ரூம் எப்படி இருக்குமோ அதை பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த கேலண்டர் பார்க்கும்போது ஓகே ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு ஆக்சிடெண்ட்டில் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னை யார் காப்பாற்றினா, ஏன் எனக்கு என் காலை ஃபீல் பண்ணவே முடியல, என்னாச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து அவ்வளோ அழுகுறாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்கள் சுச்சுவேஷனில் உங்களால் நடக்க முடியாது, பட் திரும்பி கிடச்சிருக்கு உங்களுக்கு அந்த லைஃப். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நான் ஒரு வேளை இந்த ட்ரீம்லேருந்து எந்திரிச்சிட்டேன்னா இது எனக்கு கிடைக்காதுன்ட்டு அம்மாவுக்கும் கிராண்ட்மாவுக்கும் நடுவில் போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு கரெக்டாக விடியுது. எந்திரிச்சு பார்த்தா அவங்களால காலை அசைக்க முடியல. போச்சு, அது இதுதான் ஒரு ரியல் வேர்ல்டு. நான் ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டேன், என்னால் என் காலை மூவ் பண்ண முடியலன்னு பார்த்தா அவங்க அண்ணன் காலில் குப்பரக்க படுத்துட்ருக்குறாங்க. ஐயோ, டக்குன்னு தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு குதின்னு குதிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். பாவம் அந்த அண்ணன் என்னத்துக்காக ஏன் என்னடா பண்ணுற அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு பார்த்தா அவங்க அண்ணன் அண்ணா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சி குதின்னு குதிக்கிறாங்க. எனக்கு கால் இருக்குதுன்ட்டு. சரி ஓகே மம்மி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. ஷூ போட்டு தடன்னு ஓடுறாங்க. ஓடிட்டு போய் பார்த்தா இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. அந்த வாட்சை பார்த்துட்டு சரி ஓகே இன்னைக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ அவங்கள பார்க்கல. ஹீரோவை பார்த்தா அவர் இறந்த அந்த நியூஸ் இருக்குது தெரியுமா, அதுவே தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அழுகுறாங்க ஒரு மாதிரி. ஏன்னா பெரிய ஃபேனுக்கும் மனசு இல்லை, ஸ்கூல்மேட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல. மழை வேறு வருது. அந்த டைம் ஹீரோ பார்த்துட்டு வந்து அந்த பழைய சீனில் நடந்த மாதிரியே வந்து எல்லாம் தப்பாக நினச்சிக்குவாங்க, நான் தான் ஒன்று அழுகு வைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக இந்த எபிசோட் முடியுது. ஸோ இனி இந்த எபிசோட்ஸை நான் லைனாக போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.